ஒருவேளை புட்டின் வந்து அமெரிக்காவிலேருந்து வர காசை வச்சு ஷேவிங் செட் வாங்குறாரா? இவங்களும் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏங்க நீங்களே வந்து ரஷ்யா கிட்ட $1.3 பில்லியன் ஃபெர்டிலைசர் வாங்கினுக்கிறீங்கோ, அது வாங்குறீங்கோ, இது வாங்குறீங்கோ. யூரோப்பியன் யூனியன் வந்து இன்னும் கேஸ் வாங்கினுக்கிறாங்கோ, இவ்வளோ பில்லியன். நாங்கள் வாங்குறத விட பல மடங்கு அதிகமாக வாங்கினுக்கிறாங்க. அப்போ அந்த காசெல்லாம் புட்டின் என்ன பண்ணுறாரு? அவருடைய அசட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு விட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு $300 பில்லியன். இப்போ நீங்கள் அவங்க கிட்டேருந்து கேஸ் வாங்குறீங்களே, டாலரில் ட்ரேட் பண்ணக்கூடாது, யூரோவில் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ அவர்கிட்ட எந்த காசை கொடுத்து நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கிறீங்க சொல்லுவாங்களா? நான் ஊருக்கெல்லாம் ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? முதல்ல நீ யோகியமான்னு பாரு, அதுக்கப்புறமா நீ வந்து எங்களை கேள்வி கேளு. பைத்தியார்த்தனமாக இருக்குது. நீ வாங்குற காய்ச்சல் அவன் சண்டை போடுறான் அப்படின்னா சரி. இன்னைக்கு உக்ரைனுக்கு எய்டுன்னு ஏராளமான எய்ட்ஸ் இல்லைப்பா, அது எய்டு பன்மையில் சொன்னால் எய்ட்ஸுப்பா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை குத்துனுக்கிறீங்களே, அதில் பாதி காசுக்கு மேலே எங்கே போகுது? அமெரிக்க இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி கம்பெனிக்கு போகுது. அவங்க என்ன அப்படியே நோ ப்ராஃபிட் பேசிஸ்லையா சப்ளை பண்ணின்னுக்கிறாங்க? இவ்வளோ ஏன் பேட்ரியாட் கொடுக்கணுமா? கொடுக்கலாமே. ஜெர்மனி நாங்கள் உங்களுக்கு விற்கிறோம், நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு அதை உக்ரைனுக்கு கொடுங்க. நீ தானே சொன்ன, அப்புறம் நீ காசு பார்க்கலையா? அதில் அந்த பக்கத்தில் வந்து ரஷ்யாவுக்கு விற்கிறோன்னா இந்த பக்கத்தில் நீ உக்ரைனுக்கு விற்றுனுக்கிற.